கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இந்தியாவில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களின் போலீஸ் சான்றிதழ்கள் தயாரித்த தீட்சிதர் உட்பட 2 வரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பொய்யாமொழி வழங்க கேட்க இருக்கின்றோம். பொய்யாமொழி, இந்த கைது பண்ணவங்க கிட்ட இருந்து என்னெல்லாம் காவல்துறை கைப்பற்றி இருக்கிறார்கள், எந்தெந்த பல்கலைக்கழகத்துடைய டீட்டெயில்ஸ் அதெல்லாம் இருக்கு, விவரம் சொல்லுங்க. கோபால், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கோவிலாம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த பகுதியில் சாலையில் சான்றிதழ்கள் சிதறி கிடந்ததாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வருகிறது. அதனைத் தொடர்ந்து அங்கு சென்று விசாரணை செய்யும் போது சான்றிதழ்களை சரிபார்த்து கீழே கடந்த ரசீதுகளை கைப்பற்றினார். அப்போது ரசீதில் யார் பெயர் உள்ளது என பார்த்த போது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பணிபுரியும் சங்கர் தீட்சிதர் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அதனை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்த போது அவருடன் நாகப்பன் என்பவருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. மேலும் இருவரையும் போலீசார் இரவு முழுவதும் விசாரணை செய்ததில் மேலும் ஒருவர் சான்றிதழ் தயாரிப்பில் சம்பந்தம் உள்ளதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் அவர்களிடமிருந்து தொடர்ந்து விசாரணை செய்ததில் இந்தியா உள்ளிட்ட கேரளா பல்கலைக்கழகம், கர்நாடகா பல்கலைக்கழகம், தமிழகத்தில் உள்ள பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழக சான்றிதழ்கள் மற்றும் பள்ளி போலி சான்றிதழ் தயாரிப்பது தெரிய வந்தது. இதுவரை 5000க்கும் மேற்பட்ட சான்றிதழ்கள் மாணவர்களுக்கு விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இவர்களிடம் இருந்து 2 கம்ப்யூட்டர், லேப்டாப், பிரிண்டர் அடிக்கும் பயன்படும் பிரிண்டர், 2 செல்போன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்தனர். நன்றி உங்கள் விவரங்களுக்கு பொய்யாமொழி.